பல வருஷம் அலைஞ்சு ஜான் ஹென்றி கிளேட்டன் வீட்டுக்கு திரும்பி வந்தான். பாருங்க, ஒரு சாதாரண கௌபாய் மாதிரி தான் இருந்தான். எத்தனையோ போர், சண்டை, கொலைன்னு அனுபவிச்சவன் அவன் பழைய வீட்டு வாசல்ல நிக்கிறான் பாருங்க. ஒரு முதியவர் வெள்ளை தாடியோட வெளியே வந்தாரு. சாமுவேல் கிளேட்டன் ஹென்றி அப்பா சிரிப்பு இல்லாம சீரியஸா நிக்கிறாரு. பல வருஷமா அவங்க 2 பேருக்கும் சண்டைன்னு தெரிஞ்சுதா? அவர் ஒரு பாதிரி ஹென்றி வந்ததையும் சரியா கண்டுக்காம அவன் அம்மா இறந்துட்டாங்கன்னு கடுமையா சொல்லிட்டு போயிட்டாரு. வேற எதுவும் பேசாம போயிட்டாரு. ஹென்றி அங்கேயே நிற்பான், ஏமாற்றம்ல மூழ்கி. குற்ற உணர்வு அவன் மனசுல கனமா இருக்கு. வீட்டுக்குள்ள போறான், எல்லாமே பழைய மாதிரியே இருக்கு. பல வருஷம் கழிச்சும் பின்னாடி அவன் அம்மா கல்லறையில தனியா நிக்கிறான். அவங்க மட்டும்தான் அவனை உண்மையிலேயே ஏத்துக்கிட்டாங்க. இப்போ அவங்க இல்ல. அவன் போறான். சரிங்களா, ஒரு காலத்துல அவங்க கிட்ட இருந்த வெறும் நிலம். அப்பா போறதுக்கு முன்னாடி அம்மா என்ன சொன்னாங்கன்னு ஞாபகம் இருக்கா? அப்பா மகன் சேர்ந்து வேலை பண்ணி இருவரும் சேர்ந்து வாழுங்கன்னு கெஞ்சிக்கிட்டாங்க. ஆனா அந்த சமாதானம் ஒண்ணுமே நடக்கலையே. அப்பா சட்டன்னு வந்தாரு. நகரத்துக்கு போறேன்னு சொன்னாரு. அப்பா கூட வரலாமான்னு ஹென்றி கேட்டதில் அவருக்கு சர்ப்ரைஸ். பல வருஷத்துக்கு அப்புறம் இப்படி ஒரு நேரம். நகரத்துல நடந்து போகும்போது எல்லாரும் நின்னு பார்த்தாங்க. எப்பவும் ஒருத்தனா இருக்கிற பாதிரியாரை இப்போ அவர் மகன் கூட வந்திருக்கானே. ஹென்ரியோட பேர் பல வருஷமா இந்த சின்ன நகரத்துக்கு கூட போயிடுச்சு. ஆனா அது எந்த பாதிரியாருக்கும் வேணாதிருக்கிற ஒரு பெயர். அப்பா போற கடைக்கு போனாங்க. பார்சன் சார் பாதிரியாரை நல்லா வாழ்த்தினாரு. ஆனா ஹென்ரிய பார்த்த உடனே அவர் உறைஞ்சு போயிட்டாரு. பேச முயற்சி பண்ணாரு. ஆனா பாதிரியார் சீக்கிரமா அதை அடக்கி விட்டாரு. அவருக்கு ரொம்ப சங்கடமா இருந்துச்சு. பக்கத்து பாரில் அப்பா ஆர்டர் எடுத்து வர சொன்னாரு. ஹென்றி பார்க்கறதுக்கு ஒரு சாதாரண பார். ஆனா அங்க போன உடனே எல்லாருடைய கண்ணும் அவன் மேல. அந்த கூட்டத்துல ஃப்ராங்க் டெல்மன் இருந்தான். அவன் ஊர்ல பிரபலமான ஒரு கெட்டவன். அவன் எழுந்து ஹென்றி கிட்ட வந்தான். ஆனா அவன் வந்த விதம் பார்த்தா ஹென்ரிக்கு தன் துப்பாக்கியை எடுக்கணும்னு தோணுச்சு. ஆனா அவன் இடுப்பு காலியா இருந்துச்சு. ஏன்னா அவன் ஏற்கனவே துப்பாக்கி வச்சுக்க மாட்டேன்னு முடிவு பண்ணிட்டான். ஃப்ராங்க் கொஞ்சம் பேச்சு கொடுக்க முயற்சி பண்ணான். 4 பேரை கொன்னேன்னு சொன்னான். ஹென்றி அமைதியா அவனை பார்த்து, சரி, இவ்ளோ கொன்னா என்ன பெரிய கிளறவம் வரும்னு கேட்டான். அவங்க 2 பேருக்கும் நல்லா டென்ஷன் ஏறிச்சு. ஆனா முன்னேறதுக்கு முன்னாடி வேற ஒருத்தன் வந்து அவங்க 2 பேருக்குள்ள நின்னான். ஃப்ராங்க் பின்னாடி போனான். அவன் டேவ் டர்னர்னு தன்னை அறிமுகம் பண்ணிக்கிட்டான். ஹென்றி அவன் பேரை கேள்விப்பட்டிருந்தான். சரி, நீங்க ஏன் ஊருக்கு வந்தீங்கன்னு டேவ் கேட்டான். ஆனா ஹென்றி அப்பா சொன்னது நினைச்சு ஒரு வார்த்தையும் பேசாம போயிட்டான். டேவ் பிரச்சனை வேணாம்னு நினைச்சு நான் எல்லாத்தையும் சரியா பார்த்துக்கிறேன்னு சொன்னான். ஹென்றி திரும்பி பார்த்து எந்த பிரச்சனையும் வந்தா அது என்னால இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டான். ஹென்றி போன பிறகு மெக்கர்டி பார் ஓனர் 2வது மாடியிலிருந்து இறங்கி வந்தாரு. பிராங்க் ஹென்றி வந்ததை சொன்னாரு. மெக்கர்டியோட அண்ணன் ஹென்றி திரும்பி வந்தா பிரச்சனைன்னு அர்த்தமான்னு கேட்டாரு. டேவ் ஹென்ரிய நல்லா கவனிச்சிட்டு இருந்தாரு. அவன் கையில ஆயுதம் இல்லைன்னு பார்த்துட்டாரு. ஆனா மெக்கர்டி சொன்னாரு, ஆயுதம் இல்லைன்னா பாதுகாப்பானவங்க இல்லைன்னு இல்ல. ஹென்றி அவன் அப்பா கூட சேர்ந்தா விஷயம் கடுமையா போகும்னு சொன்னாரு. டேவும் பிராங்கும் மெக்கர்டிக்கு வேலை செஞ்சாங்க. பிராங்க் வெளியே போய் பார்த்தா ஹென்ரியும் அவன் அப்பாவும் சாமான்களை வாங்கிட்டு இருந்தாங்க. அவங்கள யாரோ பாக்குறதுன்னு தெரிஞ்சதும் ஹென்றி அப்பா முணுமுணுனாரு. மெக்கர்டி இந்த பகுதியில் இருக்கிற எல்லா பண்ணையையும் வாங்கிட முயற்சி பண்றாருன்னு. விற்க மறுக்கிறவங்கள சம்மதிக்க வைக்க அழுத்தம் கொடுப்பாங்கன்னு சொன்னாரு. கசப்புடன் அவங்க சாபமிட்டவங்கன்னு சொன்னாரு அந்த பாதிரி. அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை சேவைக்கு அப்புறம் நகர மக்களோட புகார்களை பாதிரி கேட்டாரு. மெக்கர்டியோட கடுமையான நிலம் பறிப்பு முயற்சி சகிக்க முடியாத அளவுக்கு இருக்குன்னு சொன்னாங்க. ஒரு துப்பாக்கி சுடுறவனை வேலைக்கு வைக்கலாம்னு பார்சன் சொன்னாரு. ஆனா பாதிரி அதை மறுத்துட்டாரு. அவர் கொடூரத்தோட பதில் சொல்ல மாட்டேன்னு உறுதியா இருந்தாரு. ரத்தம் சிந்த விட மாட்டேன்னு சொன்னாரு. பாருங்க, டேனியல் பெட்டர்சன் அந்த ஊர்ல இருக்கிற ஒரு விவசாயி. அவருக்கு ரொம்ப கோபம். அவரு சொன்னாரு, யாராவது அவர் பண்ணைக்குள்ள நுழைஞ்சா அவங்க துப்பாக்கி நுழைவாயில பார்க்கணும்னு. சாமுவேல்னு ஒரு பாதிரி அவரை சமாதானப்படுத்த முயற்சி பண்ணாரு. மார்ஷல் கிளீஸ் விரைவில் வருவாரு, சட்டம் உங்களை பாதுகாக்கும்னு சொன்னாரு. ஆனா டேனியல் நம்பல. ஏழைகளுக்கு சட்டம் எப்பவும் உதவி இல்லைன்னு, யாரும் உதவி பண்ண மாட்டாங்கன்னு கசப்புடன் சொன்னாரு. அவர் கோபத்தோட போயிட்டாரு. அந்த நேரம்ல ஜான் ஹென்றி அவர் பண்ணையில வேலை பண்ணிட்டு இருந்தாரு. அப்போ ஒரு பழக்கமான முகம் வந்தது. மேரி அலிஸ் வாட்சன். அவருக்கு முன்னாடி காதலிச்சிட்டு விட்டுட்டு போன பொண்ணு. அவர் திரும்பி வந்தது உண்மையானு பார்க்க வந்தா. அவங்களை பார்த்ததும் உண்மைன்னு தெரிஞ்சிச்சு. ஹென்றி அவங்க குதிரையிலிருந்து இறங்க உதவி பண்ணாரு.
கொஞ்சம் பேசிட்டு மேரி சொன்னாங்க அவங்க கல்யாணம் ஆகிடுச்சு, ஒரு பையனும் இருக்கான்னு. அவங்க காத்திருக்க முடியாதுன்னு வார்த்தை சொல்லாம போனவங்களுக்குன்னு சொன்னாங்க. ஹென்ரிக்கு இன்னும் அவங்க மேல காதல் இருந்தாலும் அவருக்குள்ள சின்ன ஏமாற்றம். இன்னும் மரியால தாமஸ் வாட்சன் மாதிரி நல்ல மனுஷன் கிடைச்சதுல ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். அருமையான ஆளுங்கிறது எனக்கு தெரியும். அடுத்த நாள் பிராங்கும் அவன் கூட்டாளிகளும் டேனியலை பார்க்க குதிரைகளை ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க கிளம்புறதுக்கு முன்னாடி டேனியல் வந்துட்டான். பிராங்குக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்ச மாதிரி நொடிப்பொழுதில் டேனியலுக்கு ஒரு அடி. அப்படியே கொஞ்சமும் இல்லாம அடிச்சான். டேனியல் எதுவும் பண்ணல. அப்போ ஹென்றி வயல் வேலைக்கு பொருட்கள் வாங்க வந்திருந்தான். அவன் இந்த காட்சியை பார்த்து ஓடி வந்தான். பிராங்கை நிறுத்த முயற்சி பண்ணான். ஆனா பிராங்கோ ஹென்ரிய எரிச்சலாக்கினான். என்ன பண்ண போறேன்னு கேட்டான். ஹென்றி தன் நிலைப்பாட்டில் உறுதியா இருந்தான். ஆனா சண்டை போடல. அவன் அமைதியா இருந்தது பிராங்கை பின்வாங்க வைச்சிடுச்சு. சண்டை வைக்க கூடாதுன்னு பிராங்க் சரிஞ்சிட்டான். ஹென்ரியும் ஊர் மக்களும் டேனியலை கூட்டிட்டு போனாங்க. ஹென்றி அடிபட்ட டேனியலை வீட்டுக்கு கூட்டிட்டு போனான். அன்றைக்கு ராத்திரி ஹென்றி அப்பா கூட சாப்பிட உட்கார்ந்தான். ஆனா அந்த மௌனம் பயங்கரமா இருந்துச்சு. அவங்க 2 பேருக்குள்ளேயும் இருந்த கசப்பு அதிகமா இருந்துச்சு. எப்போவும் போல ஹென்ரியும் அப்பாவும் சண்டை போட்டாங்க. ஒவ்வொரு குற்றச்சாட்டுக்கும் ஹென்றி தற்காப்புல நின்றாரு. ஆனா இப்போ வேற லெவல்ல இருக்கு. ஹென்றி அமைதியா இருக்க மாட்டேன்னு முடிவு பண்ணிட்டாரு. அப்பா சாமுவேல் வழக்கம் போல மத பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. ஆனா ஹென்ரிக்கு பொறுக்க முடியல. போர்ல அவர் போராடிய நேரத்துல கடவுள் எங்கே இருந்தாருன்னு கேட்டாரு. நல்ல மனுஷங்களை இறக்க விட்டப்போ, பக்தி உள்ளவங்க இறக்கும்போது கருணை கேட்டப்போ கடவுள் எங்கே இருந்தாருன்னு அவர் கேள்வி எழுப்பினாரு. சாந்தமா கசப்புல கடவுள் இல்லைன்னு ஹென்றி முடிவு பண்ணிட்டாரு. சாமுவேலுக்கு கோபம் பொங்கி வந்தது. பிரசங்கிக்கு ஹென்ரியோட வார்த்தைகள் பெரிய அவமானம். அப்பா எழுந்து ஹென்றி கிட்ட போனாரு. மகனோட மனசுக்குள்ள போய் சேரணும்னு நினைச்சாரு. ஆனா ஹென்றி பின்வாங்கல. உண்மையான தேவை நேரத்துல உயிர்கள் ஆபத்துல இருக்கும்போது கடவுள் இல்லைன்னு சொன்னாரு. பலர் சண்டைக்கு போனது இஷ்டமில்லாம, ஆனா அப்பா இஷ்டத்துல போனாரு. அப்பாவோட முடிவுகளோட பொறுப்பை கடவுள் ஏற்கல. சாமுவேல் கோபத்துல மேஜையில கையை படக்குன்னு வைச்சாரு. நான் கொலைகாரனா இருக்க என்னால தேர்வு பண்ணிக்க முடியாதுன்னு சொன்னாரு. அந்த இடத்துல உணர்ச்சி வெடிச்சிச்சு. ஹென்றி அதிர்ச்சியில சொல்லி கதறினாரு. அப்பா அதிர்ச்சியில உறைஞ்சு போச்சு. அப்புறம் டேனியல் பண்ணையில சூடு பிடிச்சது பாருங்க. முந்தின தண்டனை காயங்களோட டேவ் பிராங்க் கூட்டாளிகளோட வந்தான். துப்பாக்கியோட டேனியல் சமாதானத்துக்கு நல்லா இல்ல. ஆனா டேவ் சமாதானம் பண்ண, நிலத்தை விற்பனை பண்ண சொல்லி நீண்ட நேரம் அமைதியா பேசினான். டீனியலோட கை லேசா நடுங்க ஆரம்பிச்சிச்சு. ஆனா பிராங்குக்கு பொறுமை இல்ல. சீறி போய் ஒருத்தனுக்கு சுட செய்கை பண்ணான். அந்த ஆளு உடனே சுட்டுட்டான். ஏன்னா அவன் டேவ் பேசுறதுல சலிச்சு போயிட்டான். டேவ் எப்ப ஒருத்தனை கொன்னான்னு கேட்டு காலி பண்ணான். டேவ் சகிச்சுக்க முடியாம தன் துப்பாக்கியை எடுத்து அந்த ஆளுக்கு நெஞ்சில சுட்டுட்டான். பிராங்க் அதிர்ச்சியில உறைஞ்சு போச்சு. அந்த ஆளு டேவ் கையால சாகிறத பார்த்து. அப்புறம் இந்த விஷயத்துல மெக்கட்டி டேவ் கூப்பிட்டு சண்டை போட வந்தான். அவன் உடனே பிராங்கோட பயங்கரமான திட்டத்தை விரும்புறான்னு சொன்னான். அதுல பயத்தை பரப்புறது, நிலத்தை வித்துட வற்புறுத்துறது, அவங்கள ஓட்டுறதுன்னு எல்லாமே இருக்கு. இன்னும் கொடூரமா செய்யலாம்னு கூட சொன்னான். ஆனா டேவ் ரத்த களரியில ஒரு கூட சம்மதிக்கல. டேனியல் சாகிறதுக்கு அவனுக்கு ரொம்ப வருத்தம். இனிமே ஒருத்தரையும் கொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டான். மெக்கட்டிக்கு சீப்பு கொதிச்சிடுச்சு. உன் வேலை எல்லாரையும் கவர்ந்து இழுக்கிறது இல்லைன்னு டேவை ஞாபகப்படுத்தினான். அந்த நேரத்துல இருந்து பிராங்க் தான் ஃபார்ம் வேலைகளை பார்த்துக்கணும். அவன் ரொம்ப கொடூரமானவன்ல. டேவுக்கு எல்லாமே மாறிடுச்சுன்னு தோணுச்சு. அவன் மெக்கட்டியோட திட்டத்துல என்ன பங்குன்னு கேட்டான். மெக்கட்டி சொல்லிட்டான், ஜான் ஹென்றி சீக்கிரமே ஆயுதம் ஏந்துவான். அப்போ பிராங்க் இல்ல, டேவ் தான் அவனை எதிர்க்கணும். பாரில் பிராங்கோட ஒருத்தன் சொன்னான், நாளைக்கு சாட்விக் ஃபார்முக்கு போக போறோம்னு. பாரில் நியஸ் ஆயிடுச்சு. எல்லாருடைய கண்களும் அவன் மேல நிறுத்தி வச்சிருந்தாங்க. பிராங்கோட கும்பல் ரொம்ப கெட்ட பெயர் எடுத்தவங்க. அவங்க கேட்டாச்சுன்னா பிரச்சனை தான். அடங்கப்பா. பிராங்க் கோபம் கொப்பளிச்சிச்சு. ரகசியமா வச்சிருந்த பிளான் வெளியில வந்துடுச்சு. ஆனா சொல்லிட்டாச்சுன்னா அடுத்த நாளே சாட்விக் பண்ணைக்கு போயிட்டாங்க அவனோட ஆட்கள். அப்புறம் என்ன நடந்ததுன்னு பாருங்க. சாட்விக்கும் அவன் கூட்டாளிகளும் துப்பாக்கியோட காத்திருந்தாங்க. எல்லா பக்கமும் குண்டு. பிராங்க் அதிர்ச்சி. டபுள் அம்புஷ். சீக்கிரமா அழிஞ்சு போச்சு. பிராங்க் ஆட்கள் ஓடி ஒளிஞ்சாங்க. சிலர் தரையில விழுந்தாங்க. ஒருத்தர் இறந்துட்டான்.
அவசரமா ஓட்டி போயிட்டாங்க பிராங்க் கூட்டாளிகளோட. காயம் பட்டாங்க, உடம்பு முழுக்க கீறல். பார்க்கல திரும்பிய பிராங்க் ரொம்ப கோபமா சண்டை போட்டு விடை கேட்டான். ஒருத்தன் வந்து சொன்னான், சாட்விக் நேத்து இரவே இந்த பிளான் தெரிஞ்சிச்சுன்னு. அவனுக்கு யாரோ ரகசியம் சொல்லிட்டாங்கன்னு அவன் கூட்டாளிகளை கூட்டிட்டு வந்தான்னு. ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம பிராங்க் துப்பாக்கியை எடுத்து அந்த நம்பிக்கை துரோகியை சுட்டு போட்டான். அந்த நேரம் ஹென்றி பண்ணையில வேலை பார்த்துட்டு இருந்தான். மேரி அவனை பார்க்க வந்தா. அவன் அங்கேயே இருக்க போறானா கேட்டா. அவன் மறுபடியும் போயிடுவானா இல்லையா ஹென்றிக்கு தெரியல. அப்பாவுடன் உள்ள பதற்றம் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போச்சு. எங்க போய் முடியுமோன்னு தெரியல. அப்புறம் கடந்த கால கதை தொடங்கிடுச்சு. ஞாபகங்கள் வெள்ளம் போல வந்துச்சு. 2 பேருக்கும் கண்கள் கலங்கிடுச்சு. அந்த உணர்ச்சி வெள்ளத்துல தத்தளிச்சிட்டு இருந்தாங்க. தூரத்துல தாம் பார்த்துட்டு நின்னுட்டான் மேரியோட கணவன். ஹென்றி திரும்பி வந்ததிலிருந்து தாம் சந்தேகத்தோட இருந்தான். மேரிக்கும் ஹென்றிக்கும் இருக்கிற அன்பு அவனுக்கு பொறாமையை உண்டாக்குச்சு. ஹென்றி சொல்லாம போனதாலதான் மேரியை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். இப்போ ஹென்றி திரும்பி வந்தாச்சு. தாம் கஷ்டத்துல கிடக்கான். அதே சமயம் மெக்கடி பிராங்கை அழைச்சு அவன் பண்ணி வச்ச துரோகத்தை கேட்டான். பிராங்கோ எல்லாம் கட்டுப்பாட்டிலே இருக்குன்னு சமாளிக்க முயற்சி பண்ணான். ஆனா மெக்கட்டி நம்பல. பிராங்கோட 2 ஆட்கள் சாகிட்டாங்க. ஒருத்தன் தானே கையாலே. சாட்விக் இன்னும் அங்கிருந்து போக மாட்டேங்கிறான். பிராங்க் கடுமையா நடந்துக்கணும்னு மெக்கட்டி சொல்லிட்டான். இந்த சூழ்நிலை இப்படியே போக முடியாது. அடுத்த காலை பிராங்க் சாட்விக்ங்க ஃபார்ம்ல ஒருத்தன் மட்டும் தூரத்துல நின்னு சாட்விக் வெளியே வர்றத பார்த்தான். அவனுக்கு எந்த அபாயமும் தெரியல. சரியான நேரம். அந்த நேரத்துல யார் எதிர்பார்க்க முடியும்? பூம், ஒரு ஷாட். சாட்விக் இங்க தொடையில தாக்கினான். நடக்க முடியாத அளவுக்கு. நிறுத்தாம மறுபடியும் ஷாட். இதயத்துல நேரா. தரையில விடுறதுக்கு முன்னாடி சாட்விக் டெட். சாட்விக் இங்க விதவை மனம் நொந்து சோர்ந்து போய் சின்ன விலைக்கு நிலத்தை வித்துட்டு நகரத்தை விட்டு போயிட்டா. கடைசி முறை பின்னாடி திரும்பி பார்த்தா கண்ணுல சோகம் கோபம். ஒரு நாள் யாராவது மெக்கரிய எதிர்த்தா பிராங்க் இங்க கல்லறையில உமிஞ்சு விடணும்னு சத்தியம் பண்ணா. ஹென்றி அப்பா மிஸ்டர் பார்சன் கடையில பொருட்கள் பார்த்துட்டு இருந்தாங்க. டக் கதவு அடிச்சு திறந்தது. பிராங்கும் அவன் டீமும் அவசரமா உள்ள நுழைஞ்சாங்க. பிராங்க் எப்பவும் போல ரூல்ஸ் எதுவும் பார்க்கல. லைன் வெட்டிட்டு ஒரு பாட்டில் லிகர் ஆர்டர் பண்ணான். ஒரு சிப் அடிச்சுட்டு பாட்டில வீசி விட்டான். தரையில எல்லாமே கிழிஞ்சு போச்சு. அப்புறம் ஒரு துணியை கேட்டான். அவனை பார்த்து அந்த சாமான்களை அப்படியே எரிஞ்சிட்டு போய் இதையெல்லாம் சுத்தம் பண்ணுன்னு கட்டளையிட்டான் பிராங்க். அவன் வாழ்க்கையிலிருந்து வெளியே வந்திருக்கான். ஆனா மறுபடியும் அந்த வாழ்க்கைக்குள்ள போகக்கூடாதுன்னு தீர்மானிச்சு சங்கடமா நிலம் தொட்டு கிடந்து தரை வழுவி சீரா நிறுத்த ஆரம்பிச்சான் ஹென்றி. கூட்டம் சிரிச்சு கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. பிராங்கோட செருப்பையும் கூட அவன் சுத்தம் பண்ணினான். எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு நினைச்சு அமைதியா போக பார்த்தான். ஆனா பிராங்க் அவன் வழியை பிடிச்சு நிறுத்திட்டான். எச்சரிக்கை இல்லாமல் ஹென்ரிய முழிச்சு விழுத்தான். அவங்க கும்பல் அவனை வெளியே இழுத்துட்டு போய் கொடூரமா அடிச்சாங்க. ஆனா ஹென்றி எதிர்ப்பு காட்டல. அவன் அப்பா முன்னாடி எப்பவும் அவனை பலவீனமா பாருறவன் முன்னாடி எதிர்ப்பு காட்ட மாட்டான். அவன் உறுதி எடுத்திருந்தான், இனிமே கொடுமை பண்ண மாட்டான்னு. அவன் அப்பா மௌனமா பார்த்துட்டு இருந்தாரு, எதுவும் பண்ண முடியாம. நகரத்து மக்கள் அங்கேயே நின்னுட்டு இருந்தாங்க, உதவி பண்ணாம. எல்லா நம்பிக்கையும் போச்சுன்னு தோணுச்சு. அப்பதான் மேரி முன்னாடி வந்தா. அவங்க கணவர் அவளை அடக்க பார்த்தாங்க. ஆனா அவங்க அவங்களை பொருட்படுத்தாம ஹென்றி கிட்ட ஓடி வந்தாங்க. பாதிரியாரோட சேர்ந்து அவங்க ஹென்ரிய எழுந்திருக்க உதவி பண்ணி ஒரு வண்டியில அவனை கொண்டு போயிட்டாங்க. அவன் உடம்பு அடிபட்டு ரத்தம் சொட்ட தூரத்துல இருந்து தாமஸ் பார்த்தான். அவனுக்கு பொறாமைன்னு ஒரு தீ கனன்றுச்சு. மேரி ஹென்ரிக்கு இப்படி கவனிச்சுக்கிறத பார்த்தா அவன் உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு உணர்வு கிளர்ந்துச்சு. அந்த உணர்வை போக்க முடியாம தாமஸ் மெக்கர்டி பார்ல போனான். முதன்முறை மெக்கர்டி ஆச்சரியப்பட்டான். ஆனா தாமஸ் கண்ணுல இருந்த கோபத்தை பார்த்த உடனே ஒரு வஞ்சக புன்னகை. அவன் டவுன்ல இருக்கிற பொம்பளைங்களோட தைரியத்தை பத்தி கிண்டல் பண்ணான். ஒரு வாய்ப்புன்னு நினைச்சு தாமஸுக்கு ஒரு வழி சொன்னான். நிலத்தை வித்து ஜான் ஹென்றி கிட்ட இருந்து தூரமா போறதுன்னு. ஒரு தயக்கமும் இல்லாம தாமஸ் சம்மதிச்சிட்டான். அவன் பார்லையே மெக்கட்டி தாமஸை அவன் திட்டத்துக்கு பிடிச்சிட்டான். சில நாள் கழிச்சு டேவ் டர்னர் ஹென்றி ஃப்ரெண்ட் வந்து பார்த்தான். அடி வாங்கிட்டு சரியாயில்லன்னு கிடந்த ஹென்றி கிட்ட சின்ன சின்ன பேச்சுல ஹென்றி ஒரு கேள்வி கேட்டான். அவனுக்கு மனசுல பெருசா இருந்த ஒரு கேள்வி, இவங்க மாதிரி ஆம்பளைங்க அமைதியா இருக்க ஒரு இடம் உலகத்துல இருக்கான்னு. டேவ் சுருக்கமா சொன்னான், இல்லன்னு. ஆனாலும் ஹென்றி அடி வாங்குறப்ப சகிப்புத்தன்மையா இருந்தத பார்த்து டேவ் அவனை கண்டுபிடிச்சான். அந்த அளவுக்கு வலிமை எங்கிருந்து வந்ததுன்னு தெரியல. அது சாதாரண உறுதிப்பாடு இல்ல, ஒரு தெய்வீக சக்தி.
அந்த வலிமையை ஹென்றி வச்சுக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். அதுக்கு எதிரா நான் போகக்கூடாதுன்னு எனக்கு தெரியும். அப்புறம் ஹென்றி நல்ல குணமானாச்சு. அன்னைக்கு மாலை அவன் தன் நிலத்துக்கு போனான். அவன் அப்பா மரவேற்பிடுங்கிற வேலையில இன்னும் உழைச்சிட்டு இருந்தாரு. ஆனா இப்ப அவரு வேற மாதிரி இருந்தாரு. ஹென்றி மாறிட்டான்னு அவருக்கு உண்மையிலேயே நம்பிக்கை வந்திருந்தது. சொல்லாம ஹென்றி குதிரையில இறங்கி அப்பா கூட வேலை பண்ண ஆரம்பிச்சான். அடுத்த நாள் அப்பா சர்ச்சில் பிரார்த்தனை பண்றப்போ ஹென்றி திடீர்னு வந்தான். அவன் அப்பா அதிர்ச்சியானாரு. ஆனா சின்ன சிரிப்பு அவர் முகத்துல வந்தது. ஏன்னா ஹென்றி முன்னாடி ஒரு தடவை கூட சர்ச் போனதில்ல. கடவுள் என்பதே இல்லைன்னு நம்பினவன் இப்ப அமைதியா மக்கள் கூட்டத்துல உட்கார்ந்து பிரார்த்தனையில மூழ்கியிருந்தான். கூட்டத்துல மேரி கணவன் டாம் இருந்தான். அவனுக்கு ஹென்றி வந்தது ரொம்ப பிடிக்கலை. அங்க ஒரு டென்ஷன் ஏற்பட்டது. மேரி சர்ச் முடிஞ்சதும் ஹென்றி கிட்ட போனாங்க. அவங்க முகத்துல ஒரு அழகான புன்னகை. ஹென்றி சர்ச்சுக்கு திரும்பி வந்ததால அவங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. டாம் பொறாமையில எரிஞ்சு போய் ஹென்ரிட்ட சண்டை போட்டான். ஆனா ஹென்றி அமைதியா இருந்து போயிட்டான். டாம் ஆச்சரியப்பட்டு நின்னுட்டான். ஹென்ரியோட அமைதி அவனை ஒரு குளிரலை மாதிரி அடிச்சது. அவன் தவறு பண்ணியிருக்கான்னு அவனுக்கு புரிஞ்சது. அவன் கூட்டத்தை விட்டு பிரிஞ்சு மெக்கர்கிட்ட போனான். மெக்கட்டி நிலம் விற்பனைக்கு ஆவணம் தயாரிக்கிறாரு. டாம் நிலத்தை விற்க மாட்டேன்னு சொல்லி அவனை அதிர்ச்சிக்குள்ளாழ்த்தினான். மெக்கட்டி கோபத்துல எரிஞ்சு போனாரு. டாம் டீல் முடிஞ்சு போகலன்னு நினைச்சான். ஆனா மெக்கட்டியோட உறுதியை அவன் குறைத்து மதிப்பிட்டான். சரி இல்லைன்னு மெக்கட்டி சொன்னாரு. கை குலுக்கி முடிஞ்சு போச்சுன்னு சொன்னாரு. இனி மாத்த முடியாதுன்னு சொன்னாரு. ஆவணத்துல கையெழுத்து போட்டு 2 நாள்ல ஊரை விட்டு போன்னு சொன்னாரு. இல்லனா கொடிய விளைவுகள் வரும்னு சொன்னாங்க. அடுத்த நாள் மெக்கட்டி டாம் வீட்டுக்கு வந்தாங்க. ஆனா அங்க மரிய மட்டும்தான் இருந்தாங்க. சும்மா நேரம் வீணாக்காம டாம் நிலத்தை வித்துட ஒத்துக்கிட்டான்னு அதிர்ச்சி செய்தியை சொன்னாங்க. கோபத்தாலும் நம்ப முடியாமையும் மரிய மெக்கர்டியை போகச் சொன்னாங்க. ஆனா மெக்கர்டியோ பனிக்கட்டி மாதிரி ஒரு மிரட்டல் விடுத்தாங்க. 24 மணி நேரம்தான் உனக்குன்னு சொல்லி பிறகு கொடூரமா நடக்கும்னு எச்சரிச்சாங்க. அந்த மிரட்டலால பயந்த மரிய ஹென்றி பண்ணைக்கு ஓட்டி போனாங்க. உதவி கேட்டு மெக்கட்டி நிலத்தை பிடிச்சுக்க வருதுன்னும் டாம் முதல்ல வித்துட ஒத்துக்கிட்டாலும் பிறகு மனசு மாத்திக்கிட்டான்னு சொன்னாங்க. டாம் உயிருக்கே பயம் இல்ல, அவங்க குழந்தைக்கும் பயம்னு சொன்னாங்க. சோகமா இருந்தாலும் ஹென்றி இதுல இறங்க மாட்டேன்னு சொன்னாங்க. வீட்டுக்கு போய் டாமிட்ட நேரடியா பேசுன்னு சொன்னாங்க. ஆனா மரியக்கு கடும் வேதனை. டீல் முடியலன்னா டாம் சாகிற மாதிரி ஆகிடும், குழந்தைக்கு பெரிய ஆபத்துன்னு பயந்தாங்க. ஹென்றி இன்னும் தயங்கினாலும் நிலத்தை வித்து நகரத்தை விட்டு போன்னு சொன்னாங்க. ஆனா மேரி ஹென்றி கிட்ட இருந்து ஒரு பதிலும் இல்லாம பாதிரியார் கிட்ட உதவி கேட்க போனாங்க. அந்த ராத்திரி எல்லாம் என்னென்ன நடக்க போகுதுன்னு சொல்லவே இல்ல. ஹென்றிக்கு தெரியாம பாதிரியார் மட்டும் மெக்கட்டியை போய் சந்திச்சாரு. தாம் வாட்டசன் நிலத்தை அந்த ஒப்பந்தத்திலிருந்து விடுவிக்க சொன்னாரு. ஆனா மெக்கர்டி ஏற்கனவே கோபத்துல இருந்தாரு. பாதிரியாரோட வேண்டுகோளை கண்டுக்காம கடுப்பா சிரிச்சாரு. அவருக்கு பதில் சொல்லி அவமானப்படுத்தினாரு. நீங்க வேண்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டாரு. கடவுள்கிட்ட அடி வாங்க சொல்லுங்கன்னு கூட சொன்னாரு. பாதிரியார் சளைச்சு போகாம அமைதியா இருந்து மென்மையான சொல்லுல மறுபடியும் வேண்டுகோள் சொன்னாரு. தாம் கிட்ட இருந்து நிலத்தை விட்டுடுங்கன்னு கெஞ்சினாரு. ஆனா மெக்கட்டி மாறல. ஒரு முடிவு எடுத்துட்டோம்னு கெட்டிக்காரமா நிறுத்திட்டாரு. கை குலுக்கி முடிஞ்சு போச்சுன்னு சொன்னாரு. தாம் அந்த நிலத்துல இருந்து எப்படியும் போகணும்னு சொன்னாரு. வேற எதுவும் சொல்ல முடியாம பாதிரியார் வெளியே போனாரு. ஆனா வெளியில போன உடனே பிராங்கோட ஆட்கள் காத்திருந்தாங்க. அந்த முதியவரை தாக்கி நிலத்துல தள்ளி ரொம்ப கொடூரமா அடிச்சாங்க. அதுல முடியல. ஒருத்தன் முன்னாடி வந்து கொடுமையா ஒரு அடிய சாமியாரை பின்னால குத்திட்டாங்க. அப்படியே மயங்கி விழுந்துட்டாரு. ரத்தம் கொட்டி கிடக்கு. எல்லாரும் ஓடி வந்து உடனே தூக்கிட்டு போயிட்டாங்க. மக்கட்டிக்கு இந்த கதை கேட்டாச்சுன்னா அவருக்கு கடுப்பேறிடுச்சு. பிராங்க் மீது பயங்கரமா கடுப்பு. டேவ் டர்னரும் அதிர்ச்சியில உறைஞ்சு போயிட்டாரு. இதுல இருந்து என்ன ஆபத்துன்னு 2 பேருக்குமே தெரியும். சாமியாரை அடிச்சா ஹென்றி இன்னும் கோபத்தோட பழிவாங்க வந்துடுவான். இந்த தகவல் ஹென்றிக்கு பறந்து போயிடுச்சு. அவன் ஓடி வந்து கிளினிக்கிற்கு போனான். அப்பா மயங்கி கிடந்தாரு. டாக்டர் உயிரோட போராடிட்டு இருந்தாரு. அந்த காயம் ரொம்ப ஆழமா இருந்துச்சு. ரத்தம் ரொம்ப போயிடுச்சு. டாக்டர் வேலையை முடிச்சப்போ சாமியார் இன்னும் மயக்கமாத்தான் இருந்தாரு. உயிருக்காக போராடிட்டு இருக்காருன்னு டாக்டர் சொன்னாரு. ஹென்றி அங்கிருந்து போக மறுத்துட்டாரு. ஒரு சேரில உட்கார்ந்து இரவு முழுக்க கவனிச்சுக்கிட்டு இருந்தாரு. மறுநாள் காலையில சாமியார் அசைஞ்சாரு. ஹென்றிக்கு தெரிஞ்சிடுச்சு. நிலைமை குழப்பமா இருந்துச்சு. சாமியார் தப்பா நினைச்சிட்டேன்னு ஒத்துக்கிட்டாரு. ஹென்றி இப்போ அந்த பலவீனமான நிலையிலேயே கிடக்கிறாரு. அவருக்கு பயம்.
பயங்கர பயம். அவர் மகனை இழந்துடுவாரோன்னு, என்ன ஆக போகுதோன்னு அவருக்கு தெரியும். ஹென்றி பழிவாங்க போறாருன்னு அவருக்கு தெரியும். டாக்டரை கூட்டிட்டு வர ஹென்றி எழுந்திருக்கிறப்போ அந்த பாதிரியார் கெஞ்சிறாரு. கோபத்தோட எதுவும் பண்ணாதீங்கன்னு ஹென்றி கொஞ்ச நேரம் நின்னாரு. அப்புறம் அவர் அப்பா பக்கத்துல போய் நின்னாரு. இந்த பிரச்சனை முடியணும்னா யாராவது அதை நிறுத்தணும்னு சொன்னாரு. இப்போதான் சரியா பண்ற நேரம்னு நினைச்சு ஹென்றி போயிட்டாரு. ஒரு தூரத்துல இருந்து டேவ் டர்னர் பிராங்க் ஹென்றி குதிரையில போறத பாக்குறாங்க. அவங்களுக்கு தெரியும் புயல் வரப்போகுது, ஹென்றி தாக்க போறாரு. வீட்டுக்கு போன ஹென்றி ஒரு டிராயர்ல இருந்து துப்பாக்கியே எடுக்கிறாரு. அதை மறுபடியும் உபயோகிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணியிருந்தாரு. ஆனா இன்னைக்கு அது ஒரு தடவை சுடப்படும். ரெடின்னு உறுதி பண்ணிக்க மிஸ்டர் பார்சன் கடைக்கு போய் லமாத் ரிவால்வர் எடுத்துக்கிறாரு. 9 அட்டகாசமான குண்டுகள் இருக்கிறது. அதே சமயம் பார்ல உள்ளே பாப் வாட்டர்ஸ் அவரு நிலத்தை விற்றதோட சான்றிதழ் கடிதத்தை பிடிச்சிருக்காரு. அவர் மனைவியும் குழந்தையும் அவர் கூடவே இருக்காங்க. அவன் நகரத்தை விட்டு போறதுக்கு ரெடி ஆயிட்டான். ஹென்றி இன்னொரு ரிவால்வர் கூட பிராங்கும் அவன் கூட்டமும் இருக்கிற பார்ல போனான். டென்ஷன் பயங்கரமா இருந்துச்சு. அங்க இருந்தவங்களுக்கு ஏதோ நடக்க போகுதுன்னு புரிஞ்சிச்சு. ஹென்ரியோட கடந்த காலத்தை தெரிஞ்சவங்களுக்கு அவன் சாதாரண ஆளு இல்லைன்னு தெரிஞ்சிச்சு. அவன் ஒரு அனுபவம் மிக்க கௌபாய், போர்லையும் இரத்த கலரிலையும் வளர்ந்தவன். ஹென்றி பார்ல நுழைஞ்சப்ப அவன் கண்கள் லிட்டில் நெட்டு மேல பட்டது. அவன்தான் அவன் அப்பாவை அடிச்சு குத்தினவன். நிட் நேரா நிக்கான், எதிர்த்து நிக்கான். ஆனா அவன் எதுவும் பண்றதுக்கு முன்னாடி ஹென்ரியோட துப்பாக்கி வெடிச்சது. நெட் வயித்துல குண்டு வாங்கி கீழே விழுந்துட்டான். பிராங்க் அதிர்ச்சியில உறைஞ்சு போனான். ஹென்றி பயந்து திரும்பி வரமாட்டான்னு அவன் நினைச்சான், அவங்க அவனை அசிங்கப்படுத்தின பிறகு. ஆனா ஹென்றி பின்வாங்கல. ஸ்டெடியா கையை உயர்த்தி பார்ல இருந்த எல்லாருக்கும் எச்சரிச்சான், இப்பவே போங்க இல்லனா சாகுங்க. 2 பேர் ஓடி போய் விட்டாங்க. ஆனா 6 பேர் அங்கேயே இருந்தாங்க. ஹென்றி பார்த்துக்கிட்டே இருந்தான். அவங்க எல்லா நகர்வுகளையும் கவனிச்சிட்டு இருந்தாரு ஹென்றி. ஒருத்தன் ஆயுதம் எடுக்க போன உடனே ஹென்றி திரும்பவும் சுட்டுட்டாரு. சண்டை ஒரு நொடியில தொடங்கிடுச்சு. சில நொடிகளில் பிராங்கோட 3 டீம் உறுப்பினர்கள் சாகுறாங்க. கொடூரமான சுடுதலோட ஹென்றி பார் கவுண்டரோட பின்னாடி மறைஞ்சிட்டாரு. குண்டுகள் காத்தாடி வந்து சுத்தி அடிக்குது. இப்ப 3 பேர் மட்டும்தான் இருக்காங்க. ஒருத்தன் அருகிலேயே வந்து சுட நினைச்சான். ஆனா ஹென்றி வேகமா இருந்தாரு. முதல்ல அவன் விரல்களை வெடிச்சு தூக்கிட்டாரு. அப்புறம் கவுண்டர் மூலமா சுத்தமா ஒரு ஷாட் விட்டு அவனை தள்ளிட்டாரு. அவங்க டீம் உறுப்பினர்கள் ஒவ்வொருத்தரா விழுந்துட்டாங்க. பிராங்க் பாரோட முடிவுல நின்னு கண்மூடித்தனமா சுட்டுட்டாரு. ஹென்றி மிஸ் பண்ணல. பிராங்கோட டீம்ல இருக்க மற்றொருத்தரையும் தள்ளிட்டாரு. பிராங்க் மட்டும்தான் இருந்தாரு. ஹென்றி பார் கவுண்டரோட பின்னாடியில இருந்து எழுந்த உடனே பிராங்கோட பதற்றம் நல்லா தெரிஞ்சிச்சு. பின்னுக்கு ஒதுங்கி ஒரு ஷாட் விட்டான். ஆனா சில நொடிகள் அரை அமைதியா இருந்துச்சு. பிராங்க் மேல இருக்க படியில நோண்டான். ஆனா ரியாக்ட் பண்ண முன்னாடியே ஹென்றி சுட்டுட்டாரு. குண்டு பிராங்கோட தலையில அடிச்சிச்சு. அவன் ஆண்ட பாரோட உயிரற்று விழுந்தான். பிராங்கும் அவன் டீமும் போன பிறகு ஹென்றி வெளியே வந்தாரு. அவன் கண்ணுல மட்டும் மெக்கட்டி. ஆனா டேவ் டர்னர் தான் வந்தான். டேவுக்கு பிராங்கும் அவன் கூட்டாளிக்கும் ஒரு துளி இரக்கமும் இல்ல. அப்புறம் என்ன, அடுத்தடுத்து வாங்கிக்கிட்டாங்க. ஆனா மெக்கட்டியோட ஒப்பந்தத்துல கைமாறிய துப்பாக்கி வீரன் டேவ் அப்படியே போயிட முடியாது. மனமறுப்புடன் துப்பாக்கியை தளர்த்தி ஹென்ரிக்கு சவால் விடுத்தான். 4 டேவுக்கு வேண்டாம்னு ஹென்ரிக்கு தெரியும். அவன் டேவுக்காக இல்ல, மெக்கட்டிக்காக மட்டும். அவன் கால்ட் ரீவால்வர் எடுக்க சொன்னான். லீ மேட் சரியில்லைன்னு சொன்னான். லீ மேட்டை போட்டுட்டு அருகில் இருந்த மேஜையிலிருந்து கால்ட் எடுத்துட்டு மெக்கர்டியை தேடி மேலே ஓடினான். ஹென்ரியோட காலடி சத்தம் படிக்கட்டில் எதிரொலித்ததும் மெக்கர்டிக்கு பயம் கொள்ளுச்சு. துப்பாக்கியை பிடிச்சுக்கிட்டு ஹென்றி வர காத்திருந்தான். ஹென்றி கதவை உதைச்சு திறந்தான். ஆனா அறை காலியா இருந்தது. சட்டென்று மெக்கர்டி திறந்த ஜன்னலில் இருந்து சுட்டான். ஆனா சீக்கிரமா இல்ல. ஹென்ரியோட சுடுதல் வேகமா இருந்தது. மெக்கர்டியை பல முறை தாக்கியது. உயிரற்றா கீழே விழுந்தான். டேவ் அடியில விழுந்தான். ஹென்றி திரும்ப டேவை பார்க்க வெளியே வந்தான். துப்பாக்கியை எடுத்தான். அமைதியா விடை சொல்லிட்டான். சட்டென ஒரு தீர்மானத்துல அவன் குதிரையை எடுக்க போனான். கூட்டம் மெக்கட் சடலத்தை சுத்தி கூடிற்று. நிறைய துன்பத்தை கொடுத்த ஆளு இறந்துட்டான். கும்பலை அழிச்சதுக்கு அப்புறம் ஹென்றி அவன் அப்பாவை பார்க்க போனான். கடைசி விடை சொல்ல. நீண்ட நாட்கள் இல்லைன்னு அவனுக்கு தெரியும். வேற யாராவது அவனை தேடி வருவாங்கன்னு. அவன் அப்பா மனம் நிறைய வருத்தத்தோட அவனை விட்டு போக விட்டான். புதுசா புரிஞ்சுக்க ஆரம்பிச்ச மகன் மறுபடியும் போயிட்டான். எப்போ வருவானான்னு யாருக்கும் தெரியல. டவுன்ல உள்ளவங்களுக்கு ஹென்றி பண்ணினது ரொம்ப சந்தோஷம். பயம், சட்டமின்மை இதெல்லாம் போச்சு. ஆனா எல்லாருக்கும் சந்தோஷம் இல்ல.
ஹென்றி இருந்தா டாம் வாட்டசனுக்கு நிம்மதி இல்ல. அதுக்கப்புறம் ஹென்றி எங்க இருக்கான்னு சொல்றது குறைஞ்சு போச்சு. அமைதியான தனிமையான வாழ்க்கையை அவன் தேர்ந்தெடுத்தான், திரும்பி வரல. சரி, கதைக்கு நல்லா இருக்கிற பாடம் என்னன்னா,